குழந்தைய நான் கொண்டு போயிட்டாங்க. பின்னாடி நாங்க கார்ல போனோம். நாங்க போறக்குள்ள எரிச்சிட்டாங்க. அதை நாங்க கேட்கறதுக்கு போனதுக்கு என்னை அடிக்கிறதுக்கு வராங்க. எதுக்கு அடிக்கிறதுக்கு வரணும்? என்ன பிரச்சனை உங்களுக்கும் கணவருக்கு என்ன பிரச்சனை? என்னை வந்து கையெழுத்து போட சொன்னாங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன். நான் என் குழந்தையோட பாடியை நான் வாங்க மாட்டேன். அவனுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். அம்மாக்கே தெரியாம அப்பாவை தனியா அம்மா சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சிஎம் சார்ட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான அறிக்கையும் எங்களுக்கு வந்துட்டு நீதி வாங்கி தரப்படும் அப்படின்னு அவர் உறுதி சொல்லணும் அப்படிங்கறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். போய் அந்த 1 hourல என்ன ஆச்சுன்னு தெரியலாங்க. இந்த ஹையர் அபிஷியல்ஸ் எம்எல்ஏ எல்லாருமே சேர்ந்து பாப்பாவை அங்கிருந்து இம்மிடியட்டா அப்பா கிட்ட மட்டும் சைன் வாங்கி அம்மா சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. போய் மேட்டூர்ல வந்துட்டு குளத்தூர்ல எரிச்சிட்டாங்க பாப்பாவை. வீட்டுக்கு கூட பாப்பாவை கொண்டு போகாம உடனடியா கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. ஏன் காவல்துறை அலட்சியப்படுத்துறாங்க? முதலமைச்சரே பேசின பிறகு அலட்சியப்படுத்துறாங்கன்னா அப்ப அந்த காவல்துறை அதிகாரி முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில பொறுப்பாளர் திரு மாலின் அவர்கள். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து ஒரு 12-15 நாட்களாகவே பார்த்திங்கன்னா சட்ட ஒழுங்கு பெரிய கேள்விக்குள்ளாக இருக்கிறது. இப்போ இந்த நிமிடம் பேசியிருக்கிற நிமிடத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போட்டிருக்காரு சிஎம். அது என்ன மாதிரி எடுக்க போகிறாங்கன்னு தெரில. வர 29 என்னமோ சிங்கப்படை லான்ச் பண்ணுற சொல்கிறாங்க. அது பண்ணுறதுக்குள்ளே ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. நேற்று என்ன ஒரு அதிர்ச்சியான தகவல்னா, அந்த கோவையோட அந்த சிறுமி இறந்த வழக்கில் அவரோட தாயாருக்கே தெரியாமல் சிக்கல் நடந்துக்கிறது. குறிப்பாக என்கிட்ட எந்த அனுமதியும் கேட்கல, நான் அந்த இறந்த பணத்தை கூட நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக பதிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தேவை நீதி தான், தேவை நிதி கூட தேவையில்லை. அதனால் ஏன் எரிச்சிங்க அப்படின்ற பெரிய கொஸ்டின் பண்ணுறாங்க. இப்போ நாளைக்கு தான் திரும்ப அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் தேவைன்னா அதை எடுத்து பார்க்கலாம்ல, ஏன் இவ்வளோ அவசரம் பண்ணால்? குறிப்பாக டிவிகே எம்எல்ஏ அங்கே உள்ள அதிகாரிகள்லாம் சேர்ந்து தான் என்னுடைய கணவர் அந்த வேலையை பார்த்துருக்காரு, இதை எங்களால் பொறுத்துக்க முடியாது, இதுக்கு ஒரு நீதி வேணும் அப்படின்னு அந்த தாயாரே வந்து கொந்தளித்து பேட்டி விட்டுருக்கிறார். இது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. நேற்று பார்த்துருப்பீங்க, காவல் அதிகாரிகள் கொஞ்சம் சிரிச்சுட்டு இருந்து ஒரு சர்ச்சை பொருளாக மாற்றி தொடர் இப்போ சட்ட ஒழுங்கு சிக்கலாக இருக்கும் இடத்துல உங்கள் விசிகா சார்பாக பெரும்பாலும் இப்போ நீங்கள் உங்கள் உட்கட்சி விவகாரம் இருக்குது, ப்ளஸ் அது போக இந்த அரசுலேயே வந்து அமைச்சரையாக பங்கெடுத்துக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பொறுப்புக்குள்ளாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுக்கிறது. முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முதலில் கோவை சிறுமி தர்ஷினி இறப்புக்கு அந்த குடும்பத்துக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவிச்சு, குழந்தைகள் குறிப்பாக வந்து பெண் பிள்ளைகளை இன்றைக்கி வந்துட்டு குறி வச்சு ஒரு பாலியல் தொந்தரவு நாடு முழுக்க நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு முதல் காரணம் போதை, கஞ்சா போன்ற பழக்கங்கள் தான் என்று அடிக்கடி பேசுகிறோம். வருத்தத்துக்குரிய செய்தி தான். ஏனென்றால் அந்த குழந்தையோடைய தர்ஷினியுடைய மரணத்தை பெற்ற தாய் கூட பார்க்க முடியாத சூழலை உருவாக்கியிருக்காங்க காவல்துறை. கொஞ்சம் காட்டிட்டு போயிருக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி சென்சிட்டிவான பிரச்சனை, ஒரு மோசமான பாலியல் பலாத்காரத்தில் கொலை செய்யப்பட்ட அந்த குழந்தையின் உடலை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் சரியான முறையாக இருக்கும். ஏன்னா நம்ம பல விஷயங்களை பார்த்துருக்கோம், பல இறப்புகளை லாக்அப் டெத்லாம் பார்க்குறோம். எல்லாமே என்ன செய்வாங்கன்னா ஒரு பாதுகாப்பாக வச்சு அந்த விசாரணை முடிகிற வரைக்கும்னாச்சும் குறைந்தபட்சம் அதை வந்து பாதுகாத்துருக்கணும் அந்த சிறுமியின் உடலை. ஆனால் ஏன் இவ்வளோ அவசரமாக என்ன காரணத்துக்கு எரிச்சாங்க? அது தாயார்கிட்ட ஏன் காட்டலை? கையெழுத்து வாங்கலைங்கிறது தான் பெரிய வாங்கலை. ரெண்டாவது வந்து தகப்பனை மட்டும் தான் கூட்டு போயிருக்காங்க போல், அவங்க தந்தை மட்டும் தான் கூட போயிருக்காரு போல். ரெண்டாவது கணவன் மனைவி கூட சண்டை எடுத்து விட்டாங்க போல். அந்த இப்போ வந்து அந்த மனைவியை வேணான்னு சொல்லி அந்த சிறுமியோட தந்தைக்கும் தாயாருக்கும் பிரச்சனையை உருவாக்கி விட்டு அவங்க 2 பேரும் வந்து ஒரு பகையாகி அவங்க தனியாக ஒரு ப்ரெஸ் மீட்டு அவர் தனியாக காவல்துறை சொல்கிறத கேட்டுட்டு செய்கிறாங்க போல். இது ஒரு மோசமான நடவடிக்கை தான். முதலமைச்சர் அவர்கள் வந்து இதில் வந்து கவனம் செலுத்தணும். ஏனென்றால் இன்றைக்கி கோவை சிறுமி மட்டும் கிடையாது, இன்றைக்கி சென்னையில் ஒரு சிறுமி மாயமாயிட்டாங்க. 9 வயசு மாணவி, 50 வயசு 9 சிறுமி இப்படி தொடர்ந்து பல மாவட்டங்களில் வந்து இந்த மாதிரி தொந்தரவு ஏற்பட்டு இருக்கு. குறிப்பாக மதுரையில் கூட ஒரு சிறுமியை வந்து ஒருத்தர் வந்து ஏதோ பாலியல் சீண்டல் பண்ணி நேற்று செய்தி. கீழமாத்தூர் நேற்று அங்கே ஒரு பொண்ணை வந்து சீண்டல் பண்ணியிருக்காங்க, பாலியல் சீண்டல். இது குறி வச்சு குறிப்பாக அந்த 15 வயசுக்குள்ள பெண் பிள்ளைகளை தாக்குவது
ஒரு பெரிய ஆபத்தானது. ரெண்டாவது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், பெண்களுக்கான பாதுகாப்பை உருவாக்கும்னு சொல்லி வந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிங்கப்படையெல்லாம் கட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த காவல்துறை வச்சுனாச்சும் ஒரு நீதியை வந்து பெற்றுத்தரணும் அந்த குடும்பத்துக்கு. கடந்த ஆட்சியில் கூட வந்து கோவையில் இதே ஒரு சம்பவம் நடக்கும்போது என்கவுண்டர் பண்ணாங்க. 2 நாளில் என்கவுண்டர் பண்ணாங்க. ஏனென்றால் நம்ம என்கவுண்டர் ஆதரிக்கலை, இருந்தாலும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்புன்னா எதனாச்சும் அரசு ஒரு குறைந்தபட்சனாச்சும் ஒரு நடவடிக்கையை தீவிரப்படுத்தணும். ஒரு அச்சுறுத்தல் வரணும், அச்சம் வரணும். அப்போ அந்த பொம்பளை பிள்ளை தொட்டோம்னா காவல்துறை சும்மா விடாது அப்படின்னு அச்சம் வரணும். நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் வந்து ஐஜி வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஏஎஸ்பி ஐஜி எல்லாம் வந்து. அது என்னென்னா வந்து எப்பயும் பத்திரிக்கையாளர் சந்திக்கும் போது பத்திரிக்கையாளர்கள் வந்து கேமரா கொண்டு உள்ளே வந்தேன்னு என்ன செய்வாங்கன்னா ஆன் பண்ணிடுவாங்க, ஆன் பண்ணி வச்சுருவாங்க. இதை வந்து வந்து ப்ரெஸ் மீட்டில் உட்கார நபர்கள் புரிஞ்சுக்கணும். அந்த அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் ப்ரெஸ் மீட்டில் வந்தனே வந்துட்டு பத்திரிக்கை ஆன் பண்ணியிருக்காங்களா, ஆஃபில் இருக்கான்னு கேட்கணும். ஏனென்றா நீங்கள் பத்திரிகையாளர்களுடைய நோக்கமே என்னென்னா அங்கே என்ன நடக்குதோ அப்படி ஷூட் பண்ணுறது அவங்க நோக்கம். இதை அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. இப்போ நேற்று கூட பத்திரிகையாளர் குறை சொல்லி பேசுகிறாங்க, இது வந்து இப்போ இதுதான் உண்மையான வீடியோ, இது ஏஐ வீடியோ அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், அது இல்லைன்னு ஆகிப்போச்சு. இப்போ ஏஐ வீடியோ இல்லைன்னு ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வரும்போது பத்திரிகையாளர்கள் கேமராமேன்லாம் ஆனில் வந்துடுவாங்க, நுழையும் போதே ஆன்லேயே வந்துடுவாங்க. நீங்கள் உட்கார நபர்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும் என்ன நோக்கத்துக்கு உட்காடுறோம், எந்த சம்பவத்தை ஒட்டி எந்த பிரச்சனையை ஒட்டி நம்ம ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறோம், அப்போ உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து ஏன் அலர்ட்டாக இருக்க சொல்கிறீங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா அவங்க நீ அதிகாரில் அலர்ட்டாக இருக்க சொல்கிறீங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் மனிதாபிமானத்தோடு நடந்துக்க வேணாம், அந்த குழந்தை மேலே பரிதாபப்பட வேணாம், நம்ம அந்த இடத்துக்கு கூட போக வேண்டாம். ஆனால் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விஷயம் எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் இருக்குல்ல, அதுக்குரிய டென்ஷன் வேணுமா வேணாமா? கட்டாயம் வேணும். அந்த டென்ஷன் கூட இல்லாமல் நீங்கள் மீம்ஸை பார்த்துக்கிட்டு என்டிஓ பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற 2 பேரும் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தா அப்போ இந்த கேஸ் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்ற உளவியல் சிக்கல் இருக்குல்ல. ஏன்னா வந்து எந்த ஒரு பொறுப்பும் இல்லாத மாதிரி இருக்கு. எப்படி இவங்ககிட்ட நீதி இருக்கும், எப்படி இதெல்லாம் நடக்கும்னு ஒரு கேள்வி வருமா? இல்லை, கேள்வி வரும். 2வது அந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரைனிங் முடிச்சு வந்திருக்காங்க. கொஞ்சம் சில ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் ஆகும் அவங்க வந்து வந்திருக்குது. ஏன்னா ஒரு பெரும் அதிகாரிகள் இதில் பக்குவப்பட்டவங்க தான் இந்த மாதிரி ஐஜிக்கு போஸ்டிங் வரணும். ஏன்னா நீங்கள் ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை, கோவை மாவட்டம் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க சிறுமி தர்ஷினியுடைய அந்த பாலியல் படுகொலைங்கிறது இன்னைக்கு பேசும் பொருளாகிட்டு இருக்கு. இன்னைக்கு அதுவே அரசுக்கு நெருக்கடியாக நிற்கிது. புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல எப்படி நடக்கணுங்கிறத உயர் அதிகாரி கலந்து பேசணும். அவங்க செஞ்சது தவறாக கூட இருக்கலாம், புரியுதுங்களா? அதிகாரி தவறாக இருக்கலாம். ஆனால் பத்திரிக்கை என்ன எனக்கு புரியல, தவறாக கூட இருக்கலாம்னு சொல்லணும். அந்த இடம் தவறு தானே இல்லை, அவங்க யதார்த்தமாக நடந்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்களே. இல்லை யதார்த்தம் நான் என்ன சொல்லணும்னா, நான் திரும்ப சொல்கிறேன் என்னன்னா, அவங்க வந்து இது பண்ண வேண்டாம். அதாவது நீங்கள் அந்த குழந்தை செத்து போட்டு உம்முன்னு இருக்க வேணாம், குழந்தை செத்து போச்சு இருக்கா மனிதாபம்னால என்ன அது வந்து ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை இல்லையா? அந்த பிரச்சனை எப்படி அந்த பிரச்சனையை டென்ஷனாக கூட அணுகாமல் ஒரு கூடுதல் சீரியஸ் அணுகாமல் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது என்னன்னா, அப்போ நீங்கள் அந்த இஷ்யூ மேலே நீங்கள் என்னவா ஃபோக்கஸ் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னு கேள்வி வரும்ல. இது மக்கள் கேட்குறாங்க, நான் மட்டும் இல்லை. இது சார் அந்த அவங்க செஞ்சது தவறான நடவடிக்கைன்னு கூட வச்சுக்கோமே. நான் என்ன சொன்னா, ஒரு ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போது எந்த பிரச்சனையை ஒட்டி உட்கார்றீங்களோ அது சம்மந்தமான ஒரு ப்ரிப்பேர் வேணும், அது சம்மந்தமான ஒரு அலர்ட் வேணும்ல. குறைஞ்ச அது இல்லை. ஏன்னா வந்து இப்போ வர அதிகாரிகளுக்கான பயிற்சி கிடையாது. இப்போ இருக்க அதிகாரிகளுக்கு இப்போ திடுதுப்புன்னு ஒரு அதிகாரத்தை மாற்றிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அதிகார மையங்களை மாற்றிருக்காங்க. அப்போ அந்த அதிகார மையங்கள்லாம் வந்து மாற்றினா புதுசாக நீங்கள் வந்து உட்காரும்போது அவங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட எப்படி ரியாக்ஷன் காட்டணும், பத்திரிகையாளர் எப்படி பேசணும், எதுவுமே கிடையாது, தெரியல. அப்படியே சொல்ல முடியாது, எதுவுமே தெரியல. அப்போ தெரியாத நிர்வாகத்தை வச்சு நம்ம எப்படி கொண்டு போகிறோம், இதை முதலமைச்சர் தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த அவசரமாக வந்து சட்ட ஒழுங்கை பற்றி ஒரு கூட்டம் போட்டிருக்காருல்ல, அப்போ இதுலலாம் இதை பற்றி பேசணும். என்னப்பா இது மட்டும் கிடையாது. நேற்று இன்னொரு சம்பவம்னா, அமைச்சர் கீர்த்தனாட்டே இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. அவங்க வந்து இது பொலிட்டிக்கல் இஷ்யூ, நான் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயமா வந்திருக்கேன், புரியலை. அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது செகண்ட். நீங்கள் ஒரு கார்பரேட்டோடைய பிஏவா இல்லை கார்பரேட்டோட எதுவும் ஒப்பந்தம் பண்ண போகிறேன் ஒன்றும் கிடையாது. பெண் அமைச்சர் பொலிட்டிக்கல் கேட்கும்போது அவங்களும் என்ன பண்ணானாக்கா இப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. இதே அமைச்சர் வந்து ஒரு ரீல்ஸ் போட்டு அந்த ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி என்ன கத்துறாங்க, நம்ம ஓட்டு போடுங்க, நான் விடக்கூடாது அப்படி இப்படின்னு கத்துறாங்க. ஆனால் ஆர்சிக்கு வந்து அதிகாரம் வந்த பிறகு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க ஒரு பெண் விஷயத்தில், ஒரு 10 வயசு சிறுமி விஷயத்தில். இல்லை என்னன்னா, பூரா முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் நீங்கள் அப்படி பார்க்கணும். இவங்க எல்லாருமே இதுக்கு அரசியலே வேணாங்க, குறைஞ்சவங்க சென்சிட்டிவ் வேணாமா? முதல் தலைமுறை அரசியல்வாதிகள். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திக்கிறது, பேட்டி கொடுக்கறது, மக்கள் போராட்டத்தில் கலந்துக்கலாம் கிடையாது, எல்லாமே ஃபர்ஸ்ட். ஆமாம், முதல் தலைமுறை அரசியல்வாதிகள்.
முதல் தலைமுறை அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. 2 ஆண்டுகள் கட்சி ஆரம்பித்து 2.5 ஆண்டுகளே அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ நம்ம போய் அவங்களோட போய் பெருசெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் பத்திரிக்கையாளர் சந்திக்கிறது, பத்திரிகையாளர் பேசுகிறது அப்படின்றது நல்ல பழக்கம், புரியுதுங்களா? ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வந்துட்டு சொல்லலாம், இந்த மாதிரி கண்டிக்கிறோம் வைக்கிறோன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதை வந்து நக்கல் பண்ணுறது, சிரிக்கிறதெல்லாம் வந்து அப்படி செய்யக்கூடாது அமைச்சர்கள். ஏன்னா வந்து இந்த இன்னொரு அமைச்சர் போயிட்டு ஒரு இடத்துல போய் ஆய்வு பண்ணுறதுன்னு போயிட்டு அங்கே போய் கடலை மிட்டாய் என்ன போயிட்டு இருக்கு, எக்ஸ்பைரி டேட்னா இதெல்லாம் என்ன டிஸ்ட்ரிபியூட் ஆஃபீஸில் அதாவது நுகர்வோர் சங்கத்தில் இது இருக்கார் அவர், இது முதல்ல வேலையா இல்லை? அதான் அவங்களுக்கு வந்து அதை எப்படி வழி நடத்தணுங்கிறத ஒரு பயிற்சி கொடுக்கணும். என்னை பொறுத்தளவுக்கு முதல் தலைந்த அமைச்சர்கள்லாம் உட்கார வச்சு இப்படி தான் நீங்கள் ஆய்வுக்கு போகணும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சினிமா பார்த்துப்போம்ல, எல்லாம் அதே சிக்கல் தான். சினிமா முதல்வன் படம் இருக்குல்ல, முதல்வன் படத்தில் அர்ஜுன் வந்து எல்லா இடங்களையும் ஆய்வு போவார், எல்லா இடத்துக்கும் பரபரப்பாக இருப்பார். எதார்த்தம் சொல்கிறேன். அப்போ போயிட்டு வந்தோன்னா அவரை ரிசைன் பண்ணுறது, இவனை ரிசைன் பண்ணுறது, தட்டா இப்படான்னு செய்வார். அவங்க ஒரு நாள் முதல்வர்னு நினைக்கிறாங்க, கிடையாது. அது வந்து சினிமா. இது வந்து மக்களோட நடைமுறையில் இருக்க பழக்க வழக்கங்கள். அப்போ நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி அணுகிறீங்கன்னு இருக்குது, மக்களை எப்படி சந்திக்கிறேன்னு இருக்குது, ப்ரெஸ்ஸை எப்படி அணுகிறேன்னு இருக்குது. அப்போ எதுவுமே பயிற்சியே தெரியாமல் நீங்கள் இப்படி தொடர்ந்து வந்தீங்கன்னா இதுவே சோசியல் மீடியாவில் உங்களை வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. இது என்னன்னா, இது வந்து அரசு கெட்ட பிறகும், முதலமைச்சர் கெட்ட பிறகும். ஏன்னா நீங்கள் இந்த சிறு பிள்ளை வெல்லாமல் வீடு வந்து சேராதுன்னு ஒரு பழமொழி இருக்கும். ஏன்னா அப்போ அந்த மாதிரி என்னன்னா, ஏதோ அமைச்சராகிட்டாங்க, ஏதோ போகிறாங்க அப்படின்னு. நமக்கு என்னன்னா, ஒரு இளம் தலைமுறைகள் புதிய மாற்றத்துக்காண்டி வந்திருக்காங்க. இதுவரைக்கும் முடன்னு இருந்த சூழல் போய் சில பேர் பேண்ட்டை தேய்க்காமல் போட்டிருக்கான், அமைச்சராகி வந்திருக்காங்க. சின்ன பசங்களாக இருக்காங்க, 30 வயசுக்குள்ளெல்லாம் 30 வயசுக்குள்ளெல்லாம் அதிகாரத்துக்கு நிற்கிறாங்க. வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். ஆனால் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் வந்து மக்களை, உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை அதை உணர்ந்து நீங்கள் வந்து படிக்கணும். அதை உணர்ந்து நீங்கள் வேலை செய்யணும். ஏதோ ஒரு அதிகாரம் கிடைச்சிச்சு, சைரன் வச்ச காரில் போகிறோம் அப்படின்ற ஒரு மம்மதையில் இருந்தீங்கன்னா மக்கள் எப்படி உங்களுக்கு வாக்குகள் போட்டிருக்காங்களோ அது மக்கள் உணர்ந்து தூக்கி எறிஞ்சிடுவாங்க. இதெல்லாம் நடக்காத செய்யும். இதை புரிஞ்சு வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கூட பயிற்சி கொடுக்கணும். ஏன்னா வந்து தாவேக்கால வந்து புதுசாக வந்திருக்காங்க பூரா, ஒரு 5-6 பேரை தவிர பூரா புது முகங்கள். இந்த அரசியல்னால என்னன்னு தெரியாது, மக்கள் எப்படி அணுகணும், மக்கள் எப்படி பேசணும் கூட தெரியாத நபர்கள். அவர்களெலாம் பயிற்சி கொடுக்கணும். சட்டமன்ற உறுப்பினருக்கான வேலை என்னங்கிற சொல்லித்தரணும், ஒரு அமைச்சருக்கான பணி என்னங்கிற சொல்லித்தரணும். அதுதான் சரியாக இருக்கும். அப்படி ஒரு வகுப்பை வந்து முதலமைச்சர்கள் எடுக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். இல்லை, இப்போ நேற்று நடந்த இந்த இஷ்யூ மட்டும் வச்சு அவன் பேச சட்ட ஒழுங்குங்கிறது ஒரு சாதாரண சிக்கல், அது ஒரு பெரிய சிக்கலை வந்து 15 நாளே அவங்க சம்பிக்கிறதுனால புரிஞ்சிக்க முடியுது. ஒரு அரசு இயந்திரமே சம்பிச்சு போய் நிற்குது. இன்னைக்கு நேற்று நம்ம கோவில் நகரம் மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு குபேந்திரன்ற ஒரு 17 வயது சிறுவன் வந்து துருக்கி வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறான். அது நம்ம மதுரைக்காரங்க வேற என்ன முன்பகைங்கிறாங்க. என்ன ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏதோ சண்டை நடந்திருக்கு, நடந்ததை ஒட்டி இந்த படுகொலை நடந்திருக்கு. இது வந்து ஒரு 16 வயது பையன் குபேந்திரன் படுகொலை செய்யப்பட வருத்தம் தான். இது என்னன்னா வந்து அதான் முதல் சொன்னதுதான், போதை பழக்கங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக ஊடுருவி கிடக்குது. கஞ்சா போதைகள். இப்போ நீங்கள் இந்த அரசு வந்து நம்ம வந்து எடுத்துனா போதையை நான் ஒழிப்போம், மது கஞ்சா போன்றதில் ஒழிப்போங்கிறாங்க. நீங்கள் ஒழிக்கின்ற பேரில் உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எங்கேயுமே பெருசாக வந்து சென்னையில் வந்து நாங்கள் வந்து தனிப்படை சிறப்படை வந்து ரைட் பண்ணி 500 பேருக்கு மட்டும் நாங்கள் வந்து ஏ கிரேடில் ரவுடியில் பிடிச்சிருக்கோம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் அப்படின்றாங்க. நீங்கள் ரவுடிகளை பிடிக்கிறது இல்லை, கஞ்சா விற்கிறது யாரு, மது மாத்திரை விற்கிறது யாரும் கண்டுபிடிக்கணும்ல. நீங்கள் அதை நீங்கள் செய்யாமல் இப்போ வெளி மாநிலங்கள் வந்து உள்ளே கஞ்சா கொண்டு வராங்கல்ல, அதை நீங்கள் தடுக்கணும்ல. ரெண்டாவது, பல இடங்களில் வந்து சிறைக்குள்ளே இருந்து தான் வந்து இந்த பழக்க வழக்கங்கள்லாம் நடைபெறுது. குற்றவாளிகள் உருவாக்குற கூடாரமாக சிறை இருக்குது. நீங்கள் அதை வந்து எவ்வளோ நவீனமாக்குற நம்ம நாட்டை நீங்கள் சிறை போன்ற இடங்களில் வந்து அந்த மணலை குறுகி வச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த கெட்ட பழக்கலேருந்து மீட்கிறதுக்கான வேலையை செய்யணும்ல. அது எந்த அரசும் செய்யறது கிடையாது. நீங்கள் எங்கேருந்து தவறு நடக்குதோ அந்த தவறை வந்து மூலதனமே சிறை தான். இப்போ சிறையில் இருக்கவங்கள வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கான மன ரீதியான பயிற்சி கொடுக்கணும், அவங்கள ஒழுக்கப்படுத்தணும். அதெல்லாம் செய்யாமல் நீங்கள் வந்து இங்கே வெளியே மதுலாம் ஒழிக்க முடியாது, கஞ்சா ஒழிக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நமக்கு வெளியே தெரிஞ்சவனா சிறுமி, கோவை சிறுமி தர்ஷினி, சென்னையில் ஒரு சிறுமி மாயமாச்சு, மதுரை படுகொலை, அந்த கொலையெல்லாம் பார்க்குறோம். ஆனால் நாள்தோறும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. 1 மணி நேரத்துக்குள்ளே ஏதோ ஒரு சம்பவம், பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுறாங்க. மதுரையிலே இந்த கீழமாத்தூரில்
ஒரு பையன் வந்து அந்த பொண்ணை நைட் வீட்டில் போய் அந்த இழுத்துருக்கான். அப்போ இது என்னன்னா வந்து எந்த அதிகார வர்க்கங்கள் சூழல் யார் வந்தாலுமே இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறத வருத்தமாக இருக்குது. இப்போ கடந்த ஆட்சியை வந்து திமுக ஆட்சியை வந்து விட்ட சொன்னாங்க. விஜய் சொன்னார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போய் ஒரு புதருக்குள்ளே போய் டாய்லெட்லானால போய் ஒளிஞ்சது அந்த பொண்ணோட குத்தமா, என்ன சார் சிஎம் சார் என்ன செய்றீங்க நீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு கேட்டார்ல. ஆனா என்ன செய்யும் பதில் சொல்லணும்ல. ஆனா இப்போ வந்து அவர் வந்து பிரஸ் சந்திக்க கூட வருத்தப்படுறாங்க. நேத்து சந்திக்கிறாங்க. என்னங்க நான் என்ன சொல்றேன், மோடியும் இவரும் ஒன்னான்னு ஒரு கேள்வி இருக்கு. மோடி சந்திக்காத காரணம் இருக்கு. ஏன்னா மோடி பிரஸ் டீல் பண்ணக்கூடிய அளவுக்கு சிக்கல் இருக்கு, அவர்கிட்ட போதாமை இருக்குது, விஷயஞானம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம். இல்லாம என்ன பார்க்கணும்னா வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு 10-15 நாள் தான் ஆகுது. 12 நாட்களுக்குள்ள உடனே எல்லாத்தையும் சூழல் மாற்ற முடியாது. அவங்களும் வந்துட்டு அதை மாற்ற முடியாது. நீ பிரஸ் சந்திச்சு விளங்குறதால ஒரு நம்பிக்கை ஏற்படும் முதல்ல உங்களுக்கு. இல்லை அதுக்கு அவங்க கட்சியில இருந்து பேசுறாங்களே, எல்லாரும் பேசுறாங்கன்னு சொன்னாங்க. நானே கேட்டேன், நான் கட்சியில இருந்து பேசுறாங்க அப்படின்ட்டு. ஆனா அவர் வந்து இப்போதான் புதுசு சிஎம் வந்து. அவர் வந்து தொடர்ந்து ப்ரெஸ்ஸை சந்திச்சு பேசி அப்படி பழக்கப்பட்ட நபர் கிடையாது. புரியுதுங்களா? அவர் சினிமா நடிக்கிற காலத்திலே அதிகம் ப்ரெஸ் சந்திக்க மாட்டாங்க. எல்லா பேரும் வந்து சேனல் அந்த நீங்க ஒரு மக்களோட பிரதிநிதியா வந்த பிறகு பிரஸ் சந்திக்க மாட்டேன்னு சொல்றதே ஒரு அசிங்கம் இல்லையா? பழக்கம் இல்லை. இனிமேல் சந்திக்க முயற்சி எடுப்பாங்கிறேன். சந்திக்கணுங்க, மாத்திக்குவாங்க. ஏன்னா மாத்தணும், இல்லைனாக்கா அமலப்பட்டு போவாங்கல்ல. மக்களுக்கு உங்களுடைய பிரச்சனை, மக்கள் பிரச்சனை நீ பேச ஆகணும். அப்ப நீ சொல்லும் போது தகவலை வந்து வெளியே மக்கள் வாங்கிட்டு வாங்க, உள்ளதை மட்டும் பேசுங்க, அதை மட்டும் பேசிட்டு போங்க, மற்ற கேட்கறீங்களோ பதில் சொல்லுவாங்க. குறைஞ்சபட்சம் பிரஸ் சந்திக்கணுங்கிறது ஜனநாயக கடமை இல்லையா? குறைஞ்சபட்சம் சந்திப்பாரு. இனிமேல் சந்திக்கிறதுக்கான, ஏன்னா வந்து நீங்க கோவை சிறுமியோடைய தரிசனியோடைய பிரச்சனை வந்து பெருசா பேசப்பட்டு இருக்கு. அதுக்கு அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்க இந்த சட்ட ஒழுங்கு பற்றி இன்னைக்கு கூட்டம் நடத்துறாரு. அந்த கூட்டத்தில் அவங்க ஒரு முடிவு செஞ்சு இனிமேல் இப்போ ப்ரெஸ்ஸை யார் சந்திக்கணும், யார் பேசணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டாவது நம்ம ஒரு 12 நாட்கள் 13 நாட்கள் ஒரு அரசு வந்து நம்ம இவ்வளவு டார்ச்சர் பண்ணுறோம்ல. இது டார்ச்சர் கிடையாது. 12 நாளில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை குறைஞ்சபட்சம் அதிகாரி கையில் கொடுத்தா நிர்வாகம் பண்ணுறதுக்கான மூலத்தை முதல்ல பார்க்கணும்ல. நீங்கள் வந்து 12 நாளில் அதிக கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட பெருங்குற்றம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அது தெரிஞ்ச தெரியாமலோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே வாய்ச்சோட நிறையா பேசியிருக்கீங்க. அப்படிங்கும் போது பொறுப்பு சிஎம் பொறுப்பு பெரிய பொறுப்பு. இப்போ நம்மளும் உங்களுக்கு சிஎம் தான், எனக்கும் சிஎம் தான், எல்லாருக்குமே சிஎம் தான். அப்போ அந்த பொறுப்பான ஒரு அணுகுமுறை எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. சரியானது நீங்கள் கேட்குறது சரியானதான். ஆனால் திமுகன்ற பெரிய கட்சிகளில் அவங்க ஒரு 40-50 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் அரசியல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை, எப்படி சரி பண்ணணும், உடனே யாரை வச்சு சரி பண்ண முடியும்? டிஎஸ்பியால் முடியுமா, இன்ஸ்பெக்டரால் முடியுமா, எஸ்பியால் முடியுமா, கமிஷனரால் முடியுமான்னு பார்ப்பாங்க ஒரு மாவட்டத்துக்குள்ள. இவங்க இப்போ யார் தொடர்புகளையும் தெரியாமலும் இருப்பாங்க. நீங்கள் அதுக்கு அதிகாரிகளுடைய வழிகாட்டல் கண்டிப்பாக இருக்கும், கட்டாயம் இருக்கும். அப்போ யார் தொடர்பு கொள்வது, அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுலாம் தெரியாமல். ஏன்னா அந்த தர்ஷினியுடைய அம்மா என்ன சொல்லுது, என் குழந்தைய வந்து எனக்கு தெரியாமல் எரிச்சிட்டாங்க. ஆமாம், எரிச்சிட்டாங்க. இப்போ வந்து நிவாரணமும் அவங்க கைக்கு போலங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது என்னன்னா வந்து ஒரு தாய் தன் பெற்ற மகளை வந்து பார்க்க முடியாத ஒரு சூழலுக்கு ஏன் தள்ளப்படுது? அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நடத்தையை பற்றி டிவிக்கு ஆதரவாக கொஸ்டின் பண்ணுறாங்க. என்னன்னா அந்த கார்த்தியோட இந்த அம்மா தொடர்பு இருந்தாங்க. இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த அம்மா இன்னொருத்தவங்க கூட்டி ஓடி போயிடுச்சு. இது என்ன போதல் இருந்தாங்க. இது ஒரு பெற்ற தாய்க்கு எவ்வளவு ஒரு சிக்கல் இல்ல. இது என்ன சிறுமதி மேட்டர்ல வந்து செல்வி அவங்களுக்கு சவுக்கு சங்கர் நீங்களும் கோவப்பட்டீங்க, நம்மளும் கோவப்பட்டோம். ஊடகங்கிற சிறுமதி விஷயத்துல செஞ்ச அதே நெரேட்டிவ் இங்க செட் பண்றாங்க. அதுவும் டிவி காரர்கள் பண்றாங்க. அந்த அம்மாவை இன்னைக்கு மாத்தி இல்ல நான் அப்படி சொல்லல, நீங்க நீதி கொடுத்தா போதும்னு இப்ப மாத்தி வீடியோ போட்டுருக்காங்க. நான் என்ன சொன்னா, யாரு பெண்ணை ஒரு பிரச்சனையை ஒட்டி அந்த பெண்ணை இழிவுபடுத்தினாலும் தப்பு தான். அது கண்டிக்கத்தக்க தான். அது டிவிக்கா இருக்கலாம், திமுக இருக்கலாம், எந்த கட்சியாக இருந்தாலுமே கண்டிக்கணும். ஏன்னா வந்து பாதிக்கப்பட்டிருக்க சூழலில் அந்த பெற்ற தாயை இழிவாக பேசுவது மிக அயோக்கியத்தனமானது. அதுவும் போதையை போட்டிருக்காங்க. இதை எப்படி ஏற்றுக்க முடியாது. ஆனால் அரசு வந்து அந்த தர்ஷினியுடைய உடலை பாதுகாத்து குறைந்தபட்சனாச்சு அதை வந்து அவங்க வீட்டில் பார்க்க வச்சு எங்கே அடக்கம் பண்ணிடணும். ஏன்னா நாளைக்கு ஒரு ரீவிசாரணை தேவை அப்படின்னா அவங்க எதிர்ப்பு எடுப்பாங்க. இல்லை, அவங்க திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, டிவிக்கு எம்எல்ஏ அங்கே உள்ள அதிகாரிகள் என் கணவர் மட்டும் கையெழுத்து வாங்க, நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னேன். ஏன் போட மாட்டேன்னு சொன்னால் அந்த நிமிடம் வரை இவர் அறிக்கை மட்டும் தான் கொடுத்தாரு சிஎம். மறுநாள் காலையில் வந்து கூப்பிட்டு எங்களுக்கு பேசினா நம்பிக்கையாக இருந்தோம். பேச டிலே ஆயிடுச்சு. அவர் வந்து உத்தரவாதம் கொடுத்தா நான் கையெழுத்து போடுறேன்னு சொன்னேன். அது வராத பட்சத்தில் இதை பண்ணேன். ஏன் டிவிக்கு எம்எல்ஏயோ அதிகாரிகளோ என் கணவன் மட்டும் வாங்க, அப்போ நான் பெற்றவன் எனக்கு ஒரு உரிமை இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இப்போ 7 லட்சம் அவங்க கிரெடிட் ஆயிருக்குன்றாங்க. ஆனால் நான் தனிமைப்படுத்த போயிருக்கேன். அப்போ ஒரு குழந்தைகள் வந்து என் வாழ்க்கையும் போறதான்னு கொஸ்டின் பண்றாங்க. இல்லை, இது வந்து நான் என்ன சொன்ன, காவல்துறை அதிகாரி இருக்காங்கல்ல,
அவங்க அவங்க வந்து எந்த ஆட்சி இருந்தாலுமே அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி நடவடிக்கை நீங்க தொடர்ந்து உடனே முடிக்கணும். இது காவல்துறை அதிகாரிகள் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து காவல்துறை அதிகாரிகளை இப்படி போக்கை வந்து நிறுத்த சொல்லணும். இப்படி உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே வந்து உடலை வந்து எரிக்கிறனால இது மோசமான நடவடிக்கை. ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை, ஒரு பொண்ணு வந்து பாலியல் படுகொலையா இருக்கா, அதை விசாரணை பண்ண வேண்டிய சூழல் வந்து என்ன செய்யறது? இப்படிதான் எல்லா வழக்கிலும் நடக்குது. உடனே கொண்டு எரிச்சிருது. அப்ப இதை உடனே எரிக்கிறது உத்தரப்பிரதேசம் நடக்குது. ஒரு ரேப் பண்ண பொண்ணை உடனே எரிச்சாங்க, தடங்கள் விடான்னு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட அது மாதிரியான இதுவும் இருக்குது. இல்ல அதுதான் இது வந்து முதலமைச்சர் வந்து இதுல கவனம் செலுத்தணும். காவல்துறை தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் முதலமைச்சர் அவர்கள். ஏன்னா வந்துட்டு அவர் கட்டுப்பாடு இருக்கு. இல்ல அதுதான் இல்ல கட்டுப்பாட்டுல இருந்து சொல்லி கேட்க மாட்டாங்க சில பேர். இன்னைக்கு காவல்துறை முழுக்க என்ன செய்யறாங்கன்னா இது வந்து எடப்பாடி காலத்துல ஒரு சுட்டதே எனக்கு தெரியாது, தீ பத்திட்டு அந்த மெத்தட் ஆயிடக்கூடாது. இல்ல அதுதான் ஆபத்து. ஏன்னா ஒரு சினிமா வசனங்களை கூடுதலாக கூர்மையாக பேசி அதனால ஒரு மக்கள் கூட தக்க வச்சிருக்காங்க. கண்டிப்பா. அப்ப எந்த அந்த அம்மாவோட சித்தி கூட என்ன சொல்றாங்க, நீங்க வந்து சினிமாவில வந்து அப்படி அது மாதிரி எனக்கு செஞ்சு காட்டுங்க நம்புறாங்கல்ல, அந்த நம்பிக்கை என்ன எதிர்பார்க்க தப்பு இல்லை. நீங்க வந்துட்டு சினிமா வேற ரியல் லைஃப். ஆமா, நீ ஒரு சிஎம்னா அவர் தொடர்பு கொள்ளணும், அவர் அந்த விஷயம் பார்க்கணும், அந்த பிரச்சனையை ஒட்டி ஒரு உள்வாங்கிக்கணும், அப்புறம் தான் அவர் ரியாக்ஷன் பண்ண முடியும். நீங்கள் உடனே ஆக்ஷனுங்கிறது வந்து எந்த இதில் சினிமாவா 2.5 மணி நேரம் சினிமா வேற, வாழ்க்கை வேற. இப்போ எல்லாரும் சினிமா பார்த்தா ஓட்டு போட்டாங்கன்னா தப்பானது. இந்த வார்த்தையே தப்பு. நீங்கள் நீங்கள் ஆக்ஷன் ஹீரோவாக இருப்பீங்க, அதுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோங்கிற வார்த்தை தப்பு. வந்து வாழ்க்கைக்கு ஒத்து வர மாதிரி தான் நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போ அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, அது குடும்பத்துக்கு நிவாரணம் வேணும். பெத்த தாய் தன் பிள்ளையை பார்க்கலங்கிற, உடலை கூட பார்க்க விடலைங்கிறாங்க. இதையெல்லாம் வந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து கண்டிக்கணும் காவல்துறையை. புரியுதுங்களா? அது விடுதலை சட்ட கோரிக்கையாக கூட வைக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி வேற ஒரு விஷயத்துல வந்து உடலை அவசரமா எரிக்கிற சூழலை கொண்டுடக்கூடாது. ஏன்னா காவல்துறை என்ன செய்வாங்கன்னா எந்த ஆட்சி வந்தாலுமே, ஏன்னா அவங்க கூட சொல்றாங்க, இது மட்டும் இல்லாம நாங்க வந்து மயானக்கரைக்கு போறோம், பார்க்க முடியல, மேற்கொண்டு அடிக்க வராங்கன்னு அந்த பொண்ணு போகிறோம். அதான் இது பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. இது எல்லா இதிலும் நடக்குது. எல்லா சிக்கல் வழக்குலையும் உடனே வந்து ஒரே நேரத்தில் குழந்தை இழக்கிறாங்க, தன் நடத்தி சந்தேகம் ஏற்படுது, குடும்பத்தை பிரித்து வைக்கிறாங்க, அடிக்க வராங்கன்றது இது போலீஸுக்கு தெரியாதா, அதிகாரிகளுக்கு தெரியாதா, அந்த எம்எல்ஏக்கு தெரியாதா? சரிப்படுத்தணுமா இல்லையா? கட்டாயம் சரிப்படுத்தணும். ஏன்னா கடந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உளவுத்துறை செந்தில் வேலன் உளவுத்துறை அதிகாரி அந்த போது சில தவறான நடவடிக்கையால் தான் கெட்டப்பராட்சி, வேங்கவிலிருந்து மற்ற பிரச்சனை பேசுகிறோம், கெட்டப்பராட்சி. இந்த விஷயத்துலையும் வந்து ஜோசப் விஜய் அவர்கள் வந்து உளவுத்துறை நம்பக்கூடாது. உளவுத்துறையை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இருக்குது. அதை வந்து சும்மா சென்சர் பண்ணி சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் நேரடியாக உங்கள் கட்டுப்பாட்டில் காவல்துறையை எப்படி வழி நடத்துன்னு கற்றுக்குங்க. இல்லை ஃபோன் பண்ணி பேசியிருக்காருன்னாங்க. நேற்று வந்து விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அந்த தாயார்கிட்ட தான் பேசியிருக்காங்க. இல்லை அதை தான். ஆனால் பேசி 1 மணி நேரத்தில் இப்படி ஒரு முழுக்க அவங்கள உதாசனப்படுத்தி ஒதுக்கி வச்சு அவங்களுடைய கன்சர்ன் எதுவுமே இல்லாமல் கையெழுத்து இல்லாமல் நடந்துக்கிறான்னு இப்போ பேசும்போது மாறுது. இல்லை காவல்துறை தான் இது முழுக்க காவல்துறை வந்துட்டு என்ன செய்யறேன்னா அதிகாரம். சிஎம் பேசி உத்தரவாதம் கொடுத்தது தாயார்கிட்ட. ஆமாம். ஆனால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய தந்தையார்கிட்ட. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை அது காவல்துறை செய்து வேலை என்ன. காவல்துறை எப்போ என்ன செய்யும்னா எப்பயுமே வந்துட்டு அந்த லோக்கல் டிவிக்கு எம்எல்ஏ தெரியாதா கேட்டால் அவங்க தான் அவங்க புதுசு தானே. நீங்கள் இப்போ டிவிக்கு எம்எல்ஏ தான் கூப்பிட்டு வச்சு இவருடைய கணவர்கிட்ட மட்டுமே டீல் பண்ணி கொண்டு போயிருக்கிறதா அந்த அம்மா குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அஜித் படுகொலையில் அஜித் குடும்பத்தில் நேராக பேசினார்ல, வீடியோ காலில் பேசி உத்தரவாதம் கொடுத்தார்ல, தவற மன்னிப்பு கேட்டார்ல. இது ஏன் சொல்கிறேன்னா எல்லா பிரச்சனையிலும் வந்து அந்த பாதிப்புப்பட்டவங்கள்ட்ட பேசுகிற யதார்த்தம். ஆனால் அங்கே இல்லைப்பா, அந்த யார்கிட்ட பேசினாங்களோ அவங்க புறக்கணிக்கப்படுறதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு அங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகளும் தப்புங்கிறோம். அந்த அதிகாரியும் தப்பு, நடவடிக்கை அந்த அதிகாரி மீது எடுக்கணும் முதலமைச்சர் அவர்கள். ஏன்னா வந்துட்டு இந்த போக்கு நீடிக்க கொடுக்கலாங்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் நிற்கிறது அறம். தன்னுடைய பிள்ளை உடலை கூட பார்க்க முடியாமல் வந்து எரிக்கி விட்டுருன்னா அது என்ன பிரச்சனை? அப்போ அதுக்குள்ளே என்ன குற்றம்? அந்த குற்றவாளி யாரு அப்படின்னா கேள்வி இருக்குல்ல. அப்போ குற்றவாளியை காப்பாற்ற பார்க்குறீங்களா? எந்த வழக்குலையும் பாலியல் படுகொலை வழக்கில் இவ்வளவு சீக்கிரமாக வந்து அடக்கம் பண்ண மாட்டாங்கல்ல. இதை கூட வந்து ஒரு காவல்துறை அதிகாரி தெரியாதா? அப்போ ஏன் நீ அடக்கம் பண்ண விடுறீங்க? அந்த அம்மா என்ன சொல்லுது, சிஎம் நான் பேசணும், சிஎம் எனக்கு உத்தரவாதம் கொடுக்கணும், அந்த அவனுக்கு அந்த பாலியல் செஞ்ச படுகொலை செஞ்சவனுக்கு தண்டனை வேணும் அப்படின்னு ஒரு வேலை வேணும்னு கேட்குறாங்க, பேசுறாங்களா? அந்த பேசுகிற கோரிக்கையை வந்து ஏன் காவல்துறை அலட்சியப்படுத்துறாங்க? முதலமைச்சரே பேசின பிறகு அலட்சியப்படுத்துறாங்கன்னா அப்போ அந்த காவல்துறை அதிகாரி முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். இது உங்களுக்கு அரசு கெட்ட பேர் உண்டாக்குற காவல்துறை அதிகாரி வச்சிருக்க கூட இது தொடர்ந்துச்சுன்னா காவல்துறையால் நீங்கள் அம்பலப்படுவீங்க. காவல்துறை முழுக்க காரணங்கிறோம்.
இல்லை இது இன்னொன்று இது மாதிரியான ஒரு 15 நாளாக சட்ட ஒழுங்கு சிக்கலுக்காகி இன்றைக்கி அவர் சிஎம் மீட்டிங் அளவுக்கு போச்சு. உங்கள் கட்சிகள்லையும் உட்கட்சி விஷயம் இருக்குது, இப்போ அமைச்சர் போய் பங்கு விட்டுருக்கீங்க. ஆனால் எப்பயுமே தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்தளவில் எல்லா வகையிலும் ரியாக்ட் பண்ணுவார். ஏன் இந்த சட்ட ஒழுங்கு விஷயத்துலையோ அல்லது குறிப்பாக இந்த கோயம்புத்தூர் விஷயத்துலையோ இதுவரை ரியாக்ட் பண்ண ஒரு அறிக்கை விடல இல்லையே? இல்லை, நேற்று தான் தலைவர் வந்து இதை பற்றி பேசியிருக்காரு, தகவலை சேகரிச்சுவார், 2 நாட்கள் அறிக்கை விடுவார். அவர் மட்டும் அறிக்கை ஒன்று நினைக்காதீங்க. இப்போ நாங்கள் கண்டித்து பேசுகிறோம்ல, நீ கண்டித்து பேசுகிறீங்க, வீசிக்க நிலைப்பாடு எடுத்துக்கிறோம். தர்ஷினியுடைய குடும்பத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆறுதல் சொல்கிறோம்ல, நாங்கள் காவல்துறை கண்டிக்கிறோம், அந்த குற்றவாளி தண்டனை பெறணும்னு சொல்கிறோம், இதெல்லாம் பேசுகிறோம்ல. ஒன்று. 2வது விஷயம் என்னென்னா, தலைவர் வந்து நிர்வாக நெருக்கடி பிரச்சனை ஒட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து, புரியுதுங்களா? பதவியேற்பு தொடர்ந்து வந்து தலைமை சந்திப்பது. ஆகையால் இன்னும் 2 நாள் அறிக்கை விடுவார். நான் எந்த பாலியல் வழக்கு படுகொலைகளுக்கு முதல் நபராக அறிக்கை உங்களை போன்ற விடுதலை சிறுத்தைகள் தான். உங்களை போன்ற மாநில பொறுப்பாளர்கள் இன்னைக்கே சொல்லி ஒரு 10 பக்கமோ 2 கட்டாயம் அறிக்கை விடுவாங்க. 2 நாளுங்கிறது கண்டிப்பா தலைவர் அறிக்கை விடுவாரு. உங்க தலைவர் மேல என்ன ஒரு மக்களோட ஒரு எதிர்பார்ப்பு, நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் ரியாக்ட் பண்ணுவாருங்கிறது. இப்ப அமைச்சரவையில் ஆயிட்டதுனாலேயே கொஞ்சம் அப்படிலாம் கிடையாது, காலம் நம்பிக்கிறான ஒரு கேள்வி இயல்பு வந்துருக்கூடாது கொஸ்டின். அப்படிலாம் கிடையாது. நாங்க அமைச்சர் பங்கெடுத்தாலும் பங்கெடுக்காவிட்டாலும், இந்த ஆட்சியை ஆதரித்தாலும் ஆதரிக்காவிட்டாலும், தமிழ்நாட்டில் வன்கொடுமைகளுக்கு எதிராகவும் பாலியல் படுகொலைக்கு எதிராகவும் விடுதலை சிறுத்தையில் களமாடுவோம். தலைவர் எழுச்சி தமிழர் களமாடுவார். ஏனென்றால் நாங்கள் வந்த பாதைன்னு ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? சாதி ஒழிப்புக்காகவும் தமிழேசின விடுதலைக்காகவும் சனாதனத்துக்கு எதிராகவும் களமாட வந்திருக்கோம். அது எந்த சூழலையும் கைவிட்டு போக மாட்டோம், புரியுதுங்களா? 2வது ஒன்றுனா, இன்றைக்கு இருக்க அரசியல் சூழல் 12 நாட்கள் தான் வந்திருக்காங்க. 12 நாட்கள் வந்தோடனே உடனே உங்களுக்கு குற்றச்சாட்டு சொல்லி இவங்க மேலே எதுவும் சார்ஜ் வைக்கக்கூடாது, பார்ப்போம், இன்னும் 1 மாதம் 2 மாதம் பார்ப்போம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படின்னு பார்ப்போம். அப்போ தலைவர் ஒரு போராட்டத்தை எடுப்பார், புரியுதுங்களா? கண்டிப்பாக எடுப்போம். ஏன்னா வந்துட்டு நாங்கள் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருந்திருக்கோம். போராட்டம் பண்ணிக்கிங்கல்ல, திமுக கூட்டணியில் இருந்து போராட்டம் திமுக கூட்டணிக்கு போய் போராட்டம் பண்ணிக்கிங்கல்ல, எதிர்பார்க்குறாங்க. இப்பயே கண்டிப்பாக நான் செய்வோம். நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் அதிகாரத்தில் பங்கெடுத்துட்டனால நாங்கள் வந்துட்டு அமைதியாக போயிடுவோம் அப்படிலாம் கிடையாது. திமுக கூட்டணிக்குள்ளே இருந்தோம், கூட்டணியில் பொறுப்பில் இருந்தோம், எல்லா விஷயத்திலும் இருக்கும்போது நாங்கள் பேச செஞ்சுட்டு வெளியே. அதனால் வந்து தலைவரை பொறுத்தளவுக்கு எந்த சூழலிலும் இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக பிரச்சனையை ஒட்டி அமைதி காக்கக்கூடிய நபர் கிடையாது. முதல் நபராக களத்தில் நிற்கக்கூடியவர் எழுச்சி தமிழர் அவர்கள். கட்டாயம் நாங்கள் களமாடுவோம், தர்ஷினிக்கான நீதிக்கு போராடுவோம், நீதிக்காக நிற்போம். ஓகே, உங்கள் விமர்சனங்களையும் உங்களுடைய பார்வையில் அப்படியே மக்கள் பறக்கி விட்டுருக்கு. இந்த விவாதத்துக்கு நன்றி.